பாருங்களே, சிம்பாலிக்கா ஒத்து போகுது. அந்த பாட்டிமா என்ன சொன்னாங்க, இந்த ஃப்ராடு அரசரோட கண்ணை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரசரோட அந்த ஓவியத்துல இருக்கிற கண்ணு தான் ஓட்ட விழுந்திருக்கு. இப்போ ஜின்முக்கு என்ன பக்கு பக்குன்னு இருக்குன்னா, வெளியே அரசர் இருக்காரு, இங்க நாம இந்த இளவரசி கூட ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் பிரச்சனை. அதே தான் இளவரசிக்கும். இப்பதான் அரசர் நம்மளை ஏத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச எப்படி இதை போய் முடியும் அப்படிங்கறது தெரியல. அது மட்டும் இல்லாம அரசர் இங்க பார்க்க வந்தது ஜிம்னோ தான். ஏன்னா வெளியே இருந்து வந்து சொல்லவும் செய்யறாங்க அரசரோட கேர்டேக்கர், ஜின்மு நீங்க உள்ள இருக்கீங்களா, அரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உடனே ஜின்மு வந்து ஒரு பிளான் பண்ணிட்டான். ஓகே, இப்போ அரசர் உள்ள வந்தா பிரச்சனை ஆயிடும், ஸோ நாமளே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வரா. தண்ணி அடிச்சிட்டு தள்ளாடுற மாதிரி ஒரு ஆக்டிங்கா போட்டுடுறான். அரசர் இது எதிர்பார்க்கல. அதுவும் தள்ளாடுறான்னா நிக்க கூட முடியாத மாதிரி தள்ளாடி கீழே விழுந்துடுவான். ஜின்மு என்னது அப்படிங்கிறதுக்கு, இன்னைக்கு என் அப்பாவோட இருந்த நாள், நான் என் அப்பாவை பார்க்க வந்தேன். அரசரே, அன்னைக்கு என் அப்பா வேட்டைக்கு போனப்போ நீங்களும் கூட போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. என் அப்பா கூட உட்காந்து என்னால ட்ரிங்க்ஸ் பண்ண முடியல. அதனாலதான் அவரோட அந்த ஓவியத்தை பார்த்து எங்க அப்பா கூட சேர்ந்து ஒயின் குடிக்கிற மாதிரி கற்பனையில நான் குடிச்சேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து அழுவான். அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏங்க அழகாத பாக்குறப்போ அரசருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் கோவமா தான் இருக்கு. அதுக்காக கண்ணு முன்னு தெரியாம இப்படிதான் குடிப்பாங்களா பகல்ல அப்படின்ட்டு இருக்கு. ஜின்மோ, ஸ்டெடியா எழுந்து நில்லு, பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்துடுவாரு. அரசர் கோவமா வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் பார்த்துட்டு, அரசரே, இன்னைக்கு இறந்து போன அரசரோட நினைவு நாள். இது அரசருக்கு மட்டும் தெரியாம கிடையாதுங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஜின்மு பண்ண வேண்டியது கிடையாது அப்படின்னு தான் அரசர் மனசுல நினைக்கிறாரு. அதுக்கப்புறமாக உள்ள வரா. இளவரசிக்கு வந்து விக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்தாச்சுன்னு கேட்கறதுக்கு, எனக்கு பயம் வந்தாலோ இல்லைன்னா நான் வந்து ஒரு மாதிரி பதட்டம் அடிச்சிட்டாலும் எனக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஓவியத்துல இருக்கிற ஒரு பர்சனோட முகத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு கிளியறது இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னா அது நிஜமா இருக்கிற அவரையே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்காமா. இதை யாராவது பார்த்தாங்கன்னா அரசரோட ஓவியத்துக்கு இது நடந்திருக்குன்னா அரசருக்கு இது நடக்க போகுதுன்னு நினைப்பாங்க. அது நான் பண்ண அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு படப்படன்னு பேசுவா. ஜின்மோ இருந்துட்டு, இதை பாருங்கள வரசி, நான் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஓவியரை நல்லா தெரியும், பல வருடங்களா தெரியும், நான் அவரை வச்சு இதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அரசரோட அந்த கண்ணு ஓட்ட விழுந்து அந்த ஓவியத்தை எடுத்துக்கிட்டு ஜின்மு அவன் வீட்டுக்கே வந்துட்டு இளவரசியும் கூப்பிட்டு வந்திருப்பான். ஒரு திரை மறைவில் இளவரசி உட்கார வச்சுட்டு அந்த ஓவியரை கூப்பிட்டு காட்டுறதுக்கு அதை பார்த்ததும் ஓவியர், என்னது இது பண்ணி வச்சிருக்கீங்க, இது அரசருக்கு தெரியுமா, இப்படி ரகசியமா இதை நம்ம சரி பண்ணவே முடியாது, அரசருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன தூக்கில போட்டுருவாங்க அப்படிம்பாங்க. இதை பாருங்க, இது யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சரி பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற பையோ, நான் சரி பண்ணி கொடுத்தாலும் ஆப்வியஸா தெரியதான் போகுது அப்படிம்பாங்க. இதை பாருங்க, யாருமே வந்து இந்த ஓவியம் இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, இந்த கண்ணில் ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறுக்குறுன்னு பார்க்க மாட்டாங்க. அதனால உங்க ஒர்க்கை நல்லபடியா பண்ணி கொடுங்க, அதுவே போதும். அண்ட் தென் இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா நீங்க சொல்ல மாட்டீங்க, என்ன சொன்னா உங்க உயிருக்கு ஆபத்து, அட் த சேம் டைம் நல்லபடியா ஒர்க்கை நீங்க பண்ணி கொடுக்கறதுக்காக அப்படின்னு தங்க நாணயங்கள் கொடுப்பாங்க. அந்த ஓவியரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக இளவரசி அவங்க சேம்பருக்கு வரப்போ கூடவே மேடும் வருவாங்க. இளவரசி மேட் இவங்க 2 பேருக்கு இடையில ரகசியம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ரகசியம் அப்படின்னா இவளோட பாஸ்ட் லைஃபோட ரகசியத்தை எல்லாத்தையும் இந்த மேடி கிட்ட சொல்லல. ஆனா இந்த அரண்மனைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக இந்த மேடி கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் இளவரசி வச்சுக்கல. இப்ப இந்த அரசரோட ஓவியத்துல என்னோட கைப்பட்டுதான் கண்ணு ஓட்ட விழுந்தது கொண்டு எல்லாத்தையுமே மேடி கிட்ட சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம ஜின்மு வந்து ஹெல்ப் பண்றதாக சொன்னதையும் சொல்லியிருக்கா. மேடும் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஜின்மு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் வாக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இளவரசி புலம்பி தள்ளுறா, ஐயோ ஏற்கனவே இங்க நிறைய பேர் இங்க நான் இருக்கிறது பிடிக்காம என்ன துரத்துறதுக்காக முயற்சியில் இருக்காங்க, அரசர் தான் என்னை இங்க இருக்க வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காரு, இப்ப இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அக்கா சொல்லனா ஞாபகம் வந்துடுது. அக்கா, நான் இப்போ நான் மிஸ் பண்றேன், நீங்க இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு வர பிரச்சனைகள்ல இருந்து நீ கண்டிப்பா என்ன காப்பாத்திருப்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த சமயத்துல இந்த பக்கம் சொல்லனாவ தான் காட்டுறாங்க. அவளோட துணி வந்து கிழிஞ்சிருக்கும், தைச்சிட்டு இருப்பாளா, என்னை யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. 2 பேர்கிட்ட கேட்கறா, என்னை யாராவது கூப்பிட்டாங்களா பெரியண்ணான்னு சொல்லிட்டு. உன்னை கூப்பிடணும்னா நாங்க தான் கூப்பிடணும், நாங்களே பக்கத்துல இருக்கிறோம், வேற யாரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக மாஸ்டர் வருவாங்க. இது வரைக்கும் நீங்க உடல் அளவில் பலசாலியா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க செக் பண்ணோம், இதுக்கப்புறம் உங்க பிரெயினை நாங்க செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம சொல்லனா எழுதுற, ஏன்னா சின்ன வயசுல இருந்துட்டு இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, யாரும் நம்ம சாவை எழுத படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா பெரியண்ணாவுக்கும் சின்னண்ணாவுக்கும் என்னது அவள் எழுதுற, அவளுக்கு எழுத பிடிக்க தெரியுமா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது எங்களுக்கு காட்டு அப்படின்னு கேட்டா சொல்ல நான் போட்டு கொடுத்துடுறா. சார் பாருங்க, இவங்க என்னை பார்த்து காப்பி அடிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துடுறா. பெரிய அண்ணாவுக்கு சுத்தமா ஆன்சரும் தெரியல, எழுதவே தெரியாது அவருக்கு, அவர் அப்படி பிளாங்கா வச்சிடுறாரு. இந்த பக்கம் இந்த சின்ன என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாஸ்டரை அந்த ஸ்லேட்ல அப்படியே ஓவியமா வரைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் இங்க இளவரசரை தான் காட்டுறாங்க. இளவரசருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதே ஆன்டி தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக மாஸ்டர் வராங்க. வந்தவர் கொடுக்குறாங்க, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்போ பிளாங்கா இருக்கு. பெரிய அண்ணா அவருக்கு எழுத படிக்க தெரியாதா, அதனால தான் அவர் எதுவுமே எழுதல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது
சின்னண்ணாவோட ஸ்லேட்டு. என்னது இதில் உங்களை வரைஞ்சிருக்காங்களா? ஆமாம், அந்த பையனுக்கு எழுத படிக்க தெரியாதாமா, அதனால தான் என்னத்தை கிறுக்கி வச்சிருக்கான். அப்படிங்கிறப்போ கிறுக்கி வச்சிருக்கானா? கிடையவே கிடையாது. அதுவும் ஒரே சிட்டிங்கில் உங்களை அப்படியே வரைஞ்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு வரைகிறதுக்கு நல்லா வருது, அதில் அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு ஸ்கில் இருக்குது. அந்த வகையில் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சொலனாவோட ஸ்லேட்டை பார்க்குறப்போ சொலனாக்கு சின்ன வயசுல எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால அவளுக்கு ஆன்சர்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்கு. இது பார்த்தது இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சொலனாக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறமாக பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்லேட்டாக கொடுக்குறாங்க. இங்க எல்லாரும் ரிட்டன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்கீங்க, பாஸ் ஆன ஒரே ஒரு ஆள் சொலனாதான். அதுக்கு அரசர் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு மாஸ்டர் வந்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் சுற்றி நின்றுப்பாங்க. சொலனா ஓப்பன் பண்ணு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு தங்கம் இருக்கும், இல்லை வெள்ளி இருக்கும், அவ்வளோலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல விலை மதிப்புள்ள ஷூஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள முழு கோழி இருக்கு. இதை பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் சே கோழி தான் இருக்கு, திங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் அதை பார்த்தோன்னா சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அச்சோ இளவரசர் எனக்கு சிக்கன் கொடுத்துருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. பெரியண்ணா சின்னண்ணா இருந்துட்டு என்ன இந்த புள்ள இதுக்கே சந்தோஷப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற சந்தேகம் பாடி கார்டுக்கு மட்டும் வராமல் இருக்குமா? பாடி கார்டு இளவரசர்கிட்ட கேட்பாங்க, ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் அனுப்புறப்போ இப்படி சிக்கன் தான் அனுப்புவீங்களா? அது எப்படி இளவரசி உங்களுக்கு அப்படி ஒரு திங்கிங் வந்தது? அப்படிங்கிறப்போ தங்கம் வெள்ளியை காட்டிலும் சொலனாக்கு சாப்பிட்ற ஐட்டம் தான் பிடிக்கும். தங்கம் வெள்ளி அனுப்பிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பாளான்னு தெரியாது, ஆனால் நான் அனுப்பிச்ச சிக்கனுக்கு பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருப்பான்னு இளவரசர் சொல்லுவார். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இளவரசிக்கு இருப்பு கொள்ளல, அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கா. மெய்டு இருந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க, கவலைப்படாதீங்க ஜிம்மு பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ராணியோட மெய்டு வந்து உங்களை ராணி கூப்பிட்டு விட்டாங்க, உங்களை மட்டும் இல்லை இளவரசர் இருந்தா அப்படிம்பாங்க. இவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்னடா திடீர்னு சொல்லிட்டு ராணியோட சேம்பருக்கு போகிறப்போ வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து அரசரை பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க. இவளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, யாருக்கு? இளவரசிக்கு. அங்கே போனதுக்கு அப்புறமாக தான் தெரிய வருது இளவரசி வந்தாச்சு, நீங்கள் இளவரசி அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துட்டீங்க, சேம்பரும் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்ச அரசர்களோட அந்த ஓவியம் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இளவரசி மரியாதை செலுத்தணும், அவங்க எல்லார்கிட்டையும் நம்ம இளவரசியை காட்டணும் இல்லையா, அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறப்போ அரசர் இருந்துட்டு சரியா சொன்னாராணி, நான் மறந்தே போயிட்டேன், நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இளவரசிக்கு திக்குன்னு இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறோம், ஐயோ இந்த இடத்துல அரசரோட ஓவியம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறப்போ அங்கே கரெக்டாக ஜிம்மு வராங்க. ஜிம்மு வந்தோன்னே ஓவியம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாட்டையும் வைக்கிறாங்க. கிட்டக்க போய் பார்க்குறோம். ரொம்ப கிட்டக்க போய் பார்த்தா அந்த இடத்துல கண்ணில் வந்து எகெயின் வந்து ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. மற்றபடி எல்லாம் வந்து ஒன்றும் தெரியறதில்ல, யாரும் அதை உத்து நோக்க போகிறது கிடையாது இல்லையா. அதை தான் ஜிம்முவும் சொல்கிறான், நல்ல வேலை அந்த ஓவியர் நல்லபடியாக வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ ஆமாம் எனக்கு அவரை பல வருஷமாக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம், அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இருந்து எனக்கு 3 வயசாக இருக்கிறப்பவே நான் அரண்மனை விட்டு வெளியே போயிட்டேன். அப்போ இருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னை ஓவியமாக வரைஞ்சி கொடுப்பாரு, அதனால் எனக்கு அவரோட ஒர்க்கை பற்றி நல்லாவே தெரியும், அதனால தான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ சொல்லுவான். ஆனால் ஜின்மோ செஞ்ச இந்த உதவி அப்படிங்கிறது இளவரசிக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. நீங்கள் மட்டும் இந்த உதவி செய்யலை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் எது நடந்திருக்குன்னே தெரியல. அரசரோட நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக நான் பண்ண இந்த தப்புக்காக தான் வந்துட்டு அரசர் என்ன பார்ப்பாரு, நீ எதுக்கு நேரத்துக்கு இங்கே வந்த, ஏன் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அரசர் கூட விட்டுட்டாலும் மற்றவங்களாம் கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு பொறுப்பில்லாத பொண்ணாக தான் பார்த்துருப்பாங்க. இங்கே என்ன சர்வே ஆகணும் அப்படின்னா நான் தப்பே பண்ணாதவா அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துக்கணும். தப்பு பண்ணுறதுக்கோ இல்லை தவறி போய் தப்பு பண்ணுறதுக்கு கூட எனக்கு அதிகாரம் கிடையாது. ஈவன் அது சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் கூட சரி, நல்ல வேலை நீங்கள் இருந்ததுனால நான் தப்பிச்சேன், மனசார நான் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படன்ட்டு இளவரசி பேசுவா. இந்த ஜின்மு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஜின்முக்கு என்னென்னு தெரியல, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. எனக்கு திருப்பி என்ன பேசுறதுன்னு தெரியல ஜின்முக்கு. அந்த சமயத்தில் அரசர் வர்ற சவுண்டு கேட்டுட்டு தான் அரசர் இங்கே வர போகிறாரு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியே வந்துடுவாங்க. அரசர் உள்ளே வர்ற சமயம் மெய்டு வந்துட்டு இளவரசி அரசர் வரப்போறாரு, உங்களுக்கு விக்கல் எடுக்குது ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பயத்தில் இருந்திருப்பா, இல்லை இங்கே வரப்போ கூட அந்த பயம் இருந்திருக்கும். இப்போவும் அரசர் வர்ற பயமும் இருக்கு, ஏன்னா கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம், அதனால தான் விக்கல் வருது. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டா. அரசர் வந்ததுமே கேட்குறாங்க, எங்களுக்கு முன்னாடி நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அவரோட தாத்தா அப்பா எல்லாருக்கும் மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. நான் இந்த நாட்டை வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் செலுத்துறப்போ ராணி இருந்துட்டு கண்டிப்பாக அரசரே நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக ஆட்சி புரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுவும் சிரிச்சிருவாங்களா. திரும்பி பார்த்தா இவங்க அப்பா இருந்துட்டு மந்திரியார் முறப்பாரு. அதுக்கப்புறம் தான் ராணி கண்ட்ரோல் ஆவாங்க. அப்புறம் இறந்து போன அரசரை வந்து பார்க்குறப்போ லைட்டாக மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அரசருக்கு. அதுக்கு பக்கத்தில் தானே அரசரோட ஓவியமும் இருக்கும், அதையும் பார்த்துட்டு வந்துடுவார். அரசர் அதை பார்த்துட்டு எதுவும் கண்டுபிடிக்காமல் வந்துட்டார் அப்படின்னதுக்கு அப்புறமாகத்தான் நிம்மதியாக இருக்கும் இந்த இளவரசிக்கு. இதெல்லாம் ஜின்ம வெளின்னு நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். தன்னோட பாடி கார்டு கிட்ட சொல்லுவான், நல்ல வேலை எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கிட்ட பேசிக்கிட்டே வர்றப்போ எனக்கு என்னமோ இந்த இளவரசி கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருக்கா, எனக்கும் அந்த இன்செக்யூர்னஸ் இருந்துச்சு. நான் தப்பு பண்ணால் எனக்கான இடம் கிடைக்காம போயிடுமோ, எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம போயிடுமோ, நான் வந்து சாப்பாட்டிலேருந்து கருவேப்பிலை தூக்கி வீசுகிற மாதிரி வீசப்பட்டுருவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் இல்லையா, அதே பயம் இளவரசி கிட்டே இருக்கு.
அதனால தானே என்னமோ தெரியல எனக்கு இளவரசியை பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாடி கார்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமாக அப்படியே இருட்டுதுங்க. இப்போ யாருமே இல்லை இந்த இடத்துல. அரசரும் கேர்டேக்கரும் மட்டும்தான் இருக்காங்க. இறந்து போன அரசரோட நினைவு நாள் அப்படிங்கிறது அரசருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை எல்லாரும் அறிய இவர் கடைப்பிடிக்க மாட்டார். ஏன்னா இறந்து போன அரசரையும் அவர் பையனையும் நான் மறந்துட்டேன், அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே ஊர்லோகத்துக்கு காட்டிட்டு இருக்காரு. அதனால யாருக்கும் தெரியாமல் நைட் டைமில் தான் இந்த இடத்துக்கு வராங்க. இறந்து போன அரசருக்கு முன்னாடி, அதாவது அவரோட ஓவியத்துக்கு முன்னாடி நின்று அவர் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பாட்டிமா சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் வந்து காதுக்குள்ளே கேட்குது. உன்னோட சொந்த ரத்தத்தை சோத்துக்கும் பாசத்துக்கும் அல்லாடுறதுக்கு வெளியே விட்டுட்டு ஒரு ஃப்ராடை நீ உன் பக்கத்தில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடுது. ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுவார். கேர்டேக்கருக்கு தான் உண்மை புரிஞ்சவராச்சு, அவருக்கும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமாக அரசர் வந்து கேர்டேக்கரை அனுப்பிச்சு வைப்பாங்க. போய் ஜின்மோவை பார்த்து கூப்பிட்டுவாங்க, எனக்கு ஜின்மோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்டேக்கரும் வருவாங்க. ஜின்மோ தான் வந்து ஒரு கேம் விளையாடுவான் இல்லைங்களா, இது அவனே வந்து ரெடி பண்ணியிருப்பான். அவன் கூட உட்காந்து விளையாண்டுப்பான். அப்போ கேர்டேக்கர் வந்து இந்த மாதிரி வாங்க அரசர் உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், இதுக்கு இப்போ அரசரை கூப்பிடுறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் ஜின்மோ வந்து பதறி போயிடுவாங்க. அப்போ தான் இவர் சொல்வார், இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் கூப்பிடுறாங்க, நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணல வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. அரசருக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. அரசனா நாம் வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம், ஒரு அப்பனா தோற்று போயிட்டோமோ, ஒரு அப்பா பாசத்துக்காக நம்ம பையன் நம்ம கண்ணு முன்னாடி ஏங்கியிருக்கானே, நம்ம அந்த அளவுக்கு கண்ணை காணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அதனால தான் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. வந்ததும் அரசரே நான் எந்த தவறும் பண்ணல அப்படிங்கிறப்போ, இல்லைப்பா நீ எந்த ஒரு தவறும் பண்ணலை, நீ நல்லா வளர்ந்துட்ட, ஸ்ட்ராங்காக இருக்க, நல்லா வந்து பவண்டாரோ விடுற அந்த ஸ்கில் உங்ககிட்ட நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன் அப்பாவோட இறந்த நாளுக்கு நீ அடிக்கடி அங்கே போய் உங்கள் அப்பாவோட ஓவியத்தை பார்த்து அது முன்னாடி நின்று ட்ரிங்க்ஸ் பண்ணுறதாக நான் கேள்விப்பட்டேன். நீ உன் அப்பாவை அவ்வளோ மிஸ் பண்ணுறியா அப்படிங்கிறப்போ, யார் தான் மிஸ் பண்ண மாட்டாங்க, அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், என் அப்பா உயிரோடு இருந்திருந்தா என்னென்ன நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பார்ல அப்படிங்கிறப்போ அரசருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பாரு ஜின்மோ, உன் அப்பா உன்னை அவரோட உயிரை விட அதிகமாக நேசிச்சாரு, இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி உன் மேலே உயிரியே அவர் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக பேசுவார். ஜின்மோக்கு இப்போ எதுக்கு இந்த அரசர் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஆனால் அரசருக்கு ரொம்ப ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம பையன் அப்பா பாசத்துக்காக எங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட அரசர் வந்து சொல்ல வந்துட்டாரு, நான் தான்ப்பா உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஜின்முக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் என் அப்பா என் மேலே உயிரியே வச்சுருந்தாலும் இப்போ அவர் வந்துட்டு உயிரோடு இல்லை இல்லையா, அவரோட அன்பை நான் எப்படி உணர்றது, நான் வந்து அந்த அன்பை உணராமல் தான் இருக்கேன், தனிமையில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ அரசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம் அப்போ நீ எதை கேம் விளையாடுவாமே அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் அரசர் அதை நானே செஞ்சேன் ஜோப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக 2 பேர் விளையாடணும், ஆனால் என் கூட விளையாடுறதுக்கு வந்து யாரும் இல்லை, நானே 2 பேராக உட்காந்து விளையாடுவேன், ஆப்போசிட் பர்சனாகவும் நானே இருப்பேன் அப்படிங்கிறப்போ சரி நீ வந்து எடுத்துகிட்டு வா நாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஜின்மோக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ நைட் ஆகிடுச்சு, நாளைக்கு காலையில் நீ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜின்மோ வெளியே வருவாங்க. வெளியே வந்ததும் கேர்டேக்கர் கிட்ட கேட்பாங்க, என்னது அரசர் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு, என்னை கொல்றதுக்கு முன்னாடி பாசம் காட்டுறாரா அப்படிங்கிறப்போ ஏன் ஜின்மோ அப்படிங்கிறாங்க. இல்லை கேர்டேக்கரே நான் சும்மா கேட்டேன் விட்டுருங்க, ஆனால் அரசு இப்படி நடந்துக்கிட்டது கிடையாதே, சின்ன வயசில் இருக்கிறப்போ நான் அரண்மனைக்குள்ளே வர்றதையே வந்து அவர் தடை விதிச்சிருந்தாரு, நான் தெரியாதனமாக அரண்மனைக்குள்ளே வந்துட்டா கூட என்னை உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டித்து வெளியே அனுப்பிச்சாரு. என் அப்பா இறந்து போயிருந்தாலும் அவரும் ஒரு அரசர், நானும் அரசரோட பையன் தான், நானும் ஒரு பிரின்ஸ் தான், பட் அப்படியெல்லாம் நான் நடத்தாமல் ஏதோ பிச்சைக்காரனை நடத்துகிற மாதிரி தான் நடத்தினாரு. இப்போ என்னடானா இறந்து போன உங்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருந்தாருங்கிறாரு, என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாரு, விளையாடுறதுக்கு அந்த ஜோப்போ எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் கிட்ட கேட்குறதுக்கு அவர் இருந்துட்டு, இந்த பாருப்பா அரசருக்கு வந்து எப்பயுமே மேலே பாசம் இருக்குது, என்னதை கொஞ்சம் கடுமையாக காட்டினாரு, இப்போது வந்து உன் மேலே இன்னும் அன்பை வந்து வேறு மாதிரி காட்டணும்னு தோணுது, இதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற, நீ பேசாமல் படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் தூங்குறப்ப ஜின்மோக்கு நம்ம அப்பா சாகாமல் உயிரோடு இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், இந்த நாட்டுக்கு அவர் அரசராக இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அப்பாவாவது உயிரோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தூங்கி போகிறாங்க. அடுத்த நாள் எழுந்திருக்கிறப்போ ஆக்சுவலாக ஜின்மோக்கும் பிடிச்சிருக்கு அரசர் கூட போய் இந்த கேம் விளையாடுறதுக்கு. ஏன்னா அரசரே கேட்டிருக்காரு ஒன்று, இன்னொன்று அரசர் தன் மேலே இப்படி பாசம் காட்டுறது ஜின்மோக்கு பிடிச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு கிளம்புறப்ப கூட இவர் வந்து கேட்பார், விசு என்னப்பா ஜின்மோ ஒரே சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிறதுக்கு, தெரியல அரசர் என் கூட இது விளையாடணும்னு சொல்லியிருக்காரு, அதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. திடீர்னு அந்த கிழட்டு அரசனுக்கு என்ன இப்படி ஒரு பாசம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அவரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ஜின்மோவோட விதி பாருங்களேன், எடுத்துகிட்டு வர்றப்போ ஜின்மோ இதுக்கு முன்னாடி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு, அதுவும் திருமணமான பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தார் இல்லையா, அதில் ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை யார் என்னன்னு தெரியுதா, இவளோட ஹஸ்பண்ட் தான் நான் அப்படிங்கிறப்போ புரியுது, என்கிட்ட பிரச்சனை வந்து பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுதா, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா நீ அப்புறம் பேசுறது, ரொம்ப நாளாக உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு நீயே வந்து வசமாக சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிரச்சனை ஆயிடுது. ஜின்மோ கூட ஜின்மோட பர்சனல் பாடி கார்டும் இருப்பாங்க, 2 பேர் சேர்ந்து சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த ஆள் வந்து இன்னும் கொஞ்சம் அடியாட்களும் கூப்பிட்டு வந்திருப்பான்.
அந்த லேடியோட ஹஸ்பண்டு அந்த அடியாள்களில் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இதை பாரு, நானும் உன் பொண்டாட்டிக்கிட்ட வரல, உன் பொண்டாட்டி சம்மதம் இல்லாமல் நான் தொடலை, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை போயிட்டே இருக்கு. இப்படி இந்த பிரச்சனை சண்டை இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நைட்டு வரைக்கும் போக ஆரம்பிச்சிருதுங்க. அங்கேருந்து ஜின்மோனால வரவே முடியலை. இந்த பக்கம் நைட்டும் ஆயிடுச்சு. அரசர் ஆக்சுவலாக ஜின்மோக்காக தான் காலையிலேருந்தே காத்துட்டு இருந்திருப்பாரு. இன்னுமா ஜின்மோ வரல அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் கிட்ட கேட்கறதுக்கு, இல்லைங்க வந்துருந்தா நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் வேணா காத்துட்ருங்க, வந்துடுவார் ஜின்மோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, சரி வந்தா நாளைக்கு வந்து பார்க்க சொல்லு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுவார். கரெக்டாக அரசர் தூங்க போனதுக்கு அப்புறமாக விளக்கெல்லாத்தையும் அமர்த்திட்டு வெளியே வருவார் கேர்டேக்கர். அப்போ தான் ஜின்மோ வந்து நிற்பாங்க. முகத்தில் அடியெல்லாம் பட்டிருக்கும். ஜின்மோ என்ன அடியெல்லாம் பட்டிருக்கு, ஏன் இவ்வளோ லேட் அப்படிங்கிறதுக்கு, இல்லை நான் ஒரு பழைய பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன அரசர் தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ கேட்க, ஆமாம் இவ்வளோ நேரம் உனக்காக தான் காத்துட்டு இருந்தாரு, இப்போ தான் தூங்கி போயிட்டாரு, நீ வேணா நாளைக்கு வாயேன் அப்படிங்கிறப்போ, பொதுவாக அரசர் இவ்வளோ நேரத்தில் சீக்கிரமாக தூங்க மாட்டார், ஒரு டைம் அவருக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வராது, இன்றைக்கி என்ன சீக்கிரம் தூங்கிட்டாரு, சரி கேர்டேக்கர் நீங்கள் அரசர்கிட்ட சொல்லிவிடுங்க, நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன், மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ வருவான். ஆக்சுவலாக குழந்த மாதிரி ஜின்மோ அந்த துணியில் வந்து அந்த கேம் போர்டை சுற்றி எடுத்துகிட்டு வந்து அங்கே நிற்கிறது வெயிட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். அடுத்த நாள் விடியுது. ஆனால் அரசர் இப்போ வேற ஒரு முடிவில் இருக்கார். ஏன்னா அரசர் வந்து நீ என்ன வேணாலும் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு சுபேகான்னு கூப்பிட விருப்பம் இல்லை, அதனால் தங்கச்சி அப்படின்னே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அரசர் கேட்டிருப்பா இல்லையா, அம்மாடி உனக்கு என்ன வேணும்னு கேளு, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே கேட்க வேண்டாம் தான் தங்கச்சி கருக்கி இருந்திருக்கும். ஆனால் இளவரசரும் கேளுன்னு சொன்னதுனால சரி நம்ம ஃபேமிலியாக நீங்கள் நான் ராணி அண்ணா எல்லாரும் நிற்க வச்சு ஒரு ஓவியம் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. எல்லாரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஓவியம் வரைகிறதுக்கெல்லாம் தயாராகிட்டாங்க. அரசர் தான் நேற்று நைட்டு தூங்கிட்டாரே, காலையில் அவர் கூட இந்த ஜோப்போ கேம் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ஜின்மோ வராங்க. ஆனால் வந்தால் கேர்டேக்கர் சொல்கிறாங்க, என்ன ஜின்மோ பேட் டைமில் வந்துட்டீங்க, ஓவியர் வந்திருக்காங்க, ஃபேமிலியாக வந்துட்டு தங்களை வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கேட்டதுனால அரசர் இந்த உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் ரொம்ப நேரத்தில் வந்துட்டேன் போல இருக்கு, சரி நான் வெயிட் பண்ணுறேன்னு ஜின்மோ சொல்லுவான். ஆனால் கேர்டேக்கர் இருந்துட்டு நீங்கள் வேணால் உள்ளே போங்களே, ஒருவேளை அந்த ஓவியத்தில் உங்களையும் ஒரு பார்ட்டை எடுத்துப்பாங்க, நீங்களும் வந்து ஒரு ஆளை நின்றுக்கலாம் அப்படிங்கிற வந்துட்டு அரசர் வந்து ஆசைப்படுவார் இல்லையா அப்படிங்கிறதுக்கு இல்லை, அது என்னோட இடம் கிடையாது, அவங்க ஃபேமிலியாக நிற்கிறாங்க, எனக்கு அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறப்ப இருங்க நான் எதுக்கும் அரசர்கிட்ட கேட்குறேன் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் உள்ளே வருவார். வந்தவர் இந்த மாதிரி, அரசரே ஜின்மோ வந்திருக்காங்க, நீங்கள் அவர் கூட கேம் விளையாடுன்னு சொல்லியிருந்தீங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபேமிலி பிக்சரோட அவரும் ஜாயின் பண்ணிக்கிட்டுமே அப்படிங்கிறப்ப அரசர் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் ராணி இருந்துட்டு இதில் எப்படி ஜின்மோ ஜாயின் பண்ணிக்க முடியும், இது ஒரு ஃபேமிலி பிக்சர் மாதிரி தானே, ஏன்னா அரசரோட 2 குழந்தைங்கள், அரசரோட மனைவியான ராணி, நம்மளாம் ஃபேமிலியாக நிற்கிறப்ப ஜின்மோ எப்படி சேர்த்துக்கிறது, நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியை பற்றி கேட்குறதுக்கு, ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இளவரசர் இருந்துட்டு இல்லை ஜின்மோ இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இறந்து போன அரசரோட பையன் தானே ஜின்மோ, இறந்து போன அரசர் நம்ம அரசருக்கு வந்து தம்பி முறை தான் ஆகுது, அப்படி பார்த்து ஜின்மோவும் எனக்கு பிரதர் மாதிரி தானே, அவனும் நிற்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ராணி கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அரசர் இருந்துட்டு இல்லை குயின் சொல்கிறது தான் கரெக்டு, ஜின்மோவோட இடம் இது கிடையாது, ஜின்மோவை வெயிட் பண்ண சொல்லுங்க, எங்களை இந்த ஓவியர் வரைஞ்சதுக்கு அப்புறமாக நான் வந்து ஜின்மோவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டு ஜின்மோ மனசோடைஞ்சு போயிடுவான். அந்த பையனை ஃபஸ்ட்டே விட்டுருந்தா அவனே போயிருப்பான். நீயும் போய் இந்த ஃபேமிலியோட சேர்ந்துக்கோ நிற்கலாம் அப்படின்னு சொல்லி கேர்டேக்கர் சொன்னதில் ஆசையும் பட்டு கடைசியில் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ இவனுக்கு மனசில் என்ன தெரியுமா தோணுது, நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தன் ஆகவே முடியாது, நமக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவன் ஆசை இவன் கையாலேயே செஞ்ச அந்த கேமை அவனே தூக்கி போட்டு உடச்சிட்டு வருவான். இதை விசு பார்க்க தான் செய்கிறாரு, தள்ளி நின்று எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த பக்கமாக இவங்கெல்லாம் தங்கியிருப்பாங்க இல்லைங்களா, பெரிய அண்ணா சின்னண்ணா நம்ம சொல்லணும், அந்த இடத்த காட்டுறாங்க. சின்னனுக்கு ஓவியம் வரைகிறதுல நல்லா டேலண்ட் இருக்கிறதுனால உனக்கு எழுத படிக்க தெரியுதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம், அது பேசிக் தெரிஞ்சால் போதும், ஆனால் நீ நல்ல ஓவியம் வரைகிற அது நேச்சராகவே உனக்கு அந்த ஸ்கில் இருக்குது, அதில் ட்ரைனிங் வந்து நல்லாவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி பெரியண்ணனுக்கு கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கோச்சிங்கும் கொடுத்துட்ருப்பாங்க. பக்கத்தில் சொல்லனாதான் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்ருப்பா. இந்த பக்கம் மனசு நோந்து போய் தனியாக நிற்கிற ஜின்மாவை பார்க்கறதுக்காக விசு வருவார். ஏன்பா தனியாக நின்று வேதனைப்பட்டு இருக்கேன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறப்போ, அங்கிள் நீங்கள் சொன்னது சரிதான், உனக்கு அரசரை கொள்கிற எண்ணம் இல்லைன்னு நீங்கள் நிறையா வாட்டி சொல்லியிருக்கீங்க, அதை நான் உணர்ந்ததில்லை, ஆனால் இப்போ எனக்கு தோணுது நிஜமாக இப்போ இருக்கிற அரசரை கொல்ற மைண்டு வந்து எனக்கு இல்லை, ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறப்போ நான் என் அப்பா இல்லாமல் இந்த பூமியில் தனியாக இருக்கேன், அதுக்கு காரணம் அவங்க தானே, ஏன்னா ஒரு அரசராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். இப்போ இருக்கிற அரசர் எந்த அளவுக்கு கஷ்டப்படார் அப்படிங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணுவார், நிறையா ஃபைல்ஸ் பார்ப்பார், சம்டைம்ஸ் நோஸ்ல ப்ளீட் ஆகும், அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அரசரை கொன்று அந்த இடத்துக்கு நான் வந்து அரியணையை எடுத்துக்கிற ஆசை எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு அது சந்தோஷம் இல்லை, ஏன்னா நான் என் அப்பா இல்லாமல் இருக்கேன்.
அப்படி நான் அப்பா இல்லாமல் இருக்கேன்னு அதுக்கு காரணம் யார்? இந்த அரசர் தானே. எனக்கு அப்பா இல்லாமல் பண்ணிட்டு இவர் மட்டும் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாரா? அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க போறேன் அப்படிங்கிற சமயத்தில் அரசர் ஏன் ஜின்மோவை வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் இல்லையா? தனக்கு அப்புறமாக அரியணை இறந்து போன அரசரோட பையனுக்கு தான் கிடைக்கணும். அவனை தான் நம்ம இளவரசனாக வச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபேமிலி பிக்சரில் ஜின்மோவை கொண்டு வரப்போ தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவாய்ட் பண்ணியிருப்பாரு தவிர்த்து, ஜின்மோவோட சொந்த அப்பாவா ஜின்மோ மேலே அவருக்கு பாசம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஓவியரை கூப்பிட்டு வந்து அரசரோட கண்ணை வந்து அந்த ஓவியத்தில் சரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஓவியர் வந்து வருஷம் வருஷம் வந்து என்ன வரைஞ்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கிட்ட கூட ஜின்மோ சொல்லியிருப்பான் இல்லையா? அப்படி அந்த ஓவியர் வருஷம் வருஷம் வந்து, அதாவது 3 வயசுல எப்போ ஜின்மோ வந்து அரண்மனை விட்டு வெளியே போய் வளர ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்து ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஓவியத்தை வரைஞ்சு அரசர்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. இன்னொரு காப்பியை ஜின்மோ கிட்ட கொடுப்பாங்க, விசு கிட்ட கொடுப்பாங்க, அது வேற கதை. ஆனால் அரசர் அதை எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என் பக்கத்தில் நீ இல்லைனாலும் நீ நல்லா இருக்கப்பா, நல்லா வளர்ந்துருக்கேன் அப்படி அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவார். ஆனால் இதெல்லாம் ஜின்மோக்கு தெரியாது. இது எல்லாமே விசுவும் ஜின்மோவும் பேசிகிட்டு இருக்கிறப்போ பேரலெல்லாம் அங்கங்கே நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக விசு வந்து கேட்பாங்க, சரி உனக்கு அரியணை வேண்டான்னு சொல்லிட்டேன், இப்போதான் உன்னோட உண்மையான மைண்ட் என்னன்னு எனக்கு புரியுது. இவ்வளோ நாளாக அரசரை கொண்டுட்டு சிம்மாசனத்தை எடுத்துக்க பார்க்குறேன்னு பார்த்தா இப்போ இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி உன் மனசு எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னதான் பண்ண போகிற அப்படிங்கிறப்போ அவங்க சந்தோஷத்தை கெடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? சரிப்பா அது எப்படி நடக்கும் அப்படின்னு விசு கேட்குறப்போ, அரசர் உயிராக நினைக்கிறது அவங்களோட மகளை தான், அந்த தங்கச்சி காரியை வச்சு தான் அவங்க நிம்மதியை கெடுக்க போகிறான் அப்படிங்கிறப்போ விசு இருந்துட்டு மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற, இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு விசு அங்கேருந்து போயிடுவாரு. ஆனால் இப்போ ஜின்மோ ஒன்று சொல்லுவாருங்க பாருங்க, இப்போ இந்த நாட்டில் அரசரோட மகளாக வந்திருக்கா இல்லையா, அவள் ஒரு ஃப்ராடு, அவள் உண்மையான சுபேக்காவே கிடையாது, உண்மையான சுபேக்கா எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ தனக்குத்தானே பேசிப்பாரு. இது எப்படி இவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி தான். வஞ்சத்தை வச்சுட்டு இருக்கிறவன் தான் ஜின்மோ. அரசர் வந்து எப்படியாவது வந்து ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த தங்கச்சிக்காரியை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கா. அரசர் தன்னை ஏற்றுக்கிறதுக்காக தன்கிட்ட ஹெல்ப் கேட்கறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த தங்கச்சிக்காரியை காட்டுக்குள்ளே பார்த்துருப்பான் இல்லையா, அப்போ இவ பதட்டத்தில் நான் என் அக்காவை தேடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா. ஆனால் இவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருப்பா, இவ தான் அக்கான்னு சொல்லிட்டு இவ தங்கச்சி வந்து கொள்ளையர்கள் கொண்டுட்டாங்க அப்படின்னு தானே சொன்னா அவங்க அம்மா அப்பாவை கொள்றப்போ, அப்பவே வந்துட்டு இந்த ஜின்மோ கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த பொண்ணு ஒரு பொய்க்காரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை வச்சு அரசரை பழி வாங்கணும். அரசர் ஏதோ தான் காதலிச்ச ஆசை காதலி சாவா கூட தான் பெத்துக்கிட்ட பொண்ணு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ஃப்ராடு, உண்மையான சுபேக்கா வேற எங்கேயோ இருக்கா, இல்லைன்னா செத்து போய் இருக்கலாம், அது தெரியாது. ஆனால் இந்த தங்கச்சிக்காரி உண்மையான சுபேக்கா கிடையாது, இந்த ஃப்ராடை வச்சு தான் அவரை பழி வாங்க போகிறேன். அவள் உண்மையிலேயே சுபேக்கா இல்லை அப்படிங்கிறத நான் இன்னும் ஆணித்தனமாக கண்டுபிடிக்க போகிறேன். அதை வச்சு நான் ப்ளே பண்ணுற கேம் அப்படிங்கிறது அரசரோட நெஞ்சில் ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்கும். போய் இவ தன்னோட ரத்தம் கிடையாது, தன்னோட சொந்த ரத்தம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அவர் அரசர் துடிப்பா இருப்பார். அதுதான் இறந்து போன என் அப்பாவை நினச்சி நான் துடிக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சபதமே எடுப்பார். ஸோ ஆரம்பத்திலேருந்து இங்கே சுபேக்காவே இருக்கிறவ சுபேக்காவே கிடையாது அப்படிங்கிறது ஜின்மோ கண்டுபிடிச்சிருந்திருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த தங்கச்சிக்காரிக்கிட்ட வேணுக்கும்னே வந்துட்டு பேசி பழகிருந்திருக்காரு. இப்போ கூட அந்த தங்கச்சிக்காரியோட சேம்பருக்கு முன்னாடி வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மெய்ட் எடுத்துக்கொண்டு வந்துட்டு யார் வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனால் இந்த தங்கச்சிக்காரிக்கு தான் ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமே. ஸோ இப்போ இருந்து இந்த தங்கச்சிக்காரி இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்மோ ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ இந்த பக்கம் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற இடத்த தான் காட்டுறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்கெல்லாம் வந்து ஓவர். இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் சண்டையோ இல்லை தூங்குறதுக்கும் சண்டையே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தலை சிறந்த ஸ்பையாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. இதெல்லாம் என்ன ஏது மாஸ்டர்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் உட்கார வச்சு நீ மேக்கப் போட்டு காட்டு அப்படின்னதும் அவர் டக்குன்னு வேஷம் போட்டதில் வயசானவர் மாதிரி வேஷம் போட்டுப்பாரு. இதை காமிச்சிட்டு மாஸ்டர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நீங்கள் பார்த்த நபர் இப்போ கிட்டத்தட்ட 60-70 வயசு மதிக்கத்தக்க ஒரு முதியவர் மாதிரி மாறிட்டாரு. இந்த அளவுக்கு மேக்கப் போடுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு மாறு வேஷம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாறு வேஷம் போட்டுக்கோங்க. நீங்களே பேலஸ்குள்ளே போகிறீங்க, அதுவும் பேலஸ்குள்ளே இருக்கிற அதிகாரிகளை ஏமாற்றிட்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிறீங்க, பேலஸில் இருக்கிற கார்டை மீறி போயிட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம்லையோ லைப்ரரிலையோ போயிட்டு ஏதோ ஒரு ஃபைலை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், யாருக்கும் சந்தேகப்படாமல் எடுத்துகிட்டு வரணும். ஒருவேளை நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு வரலன்னா அப்படிங்கிறப்போ ஒருத்தர் அப்படி பிடிப்பட்டு கூப்பிட்டு வராங்க. பேலஸ்குள்ளே ஒரு என்ட்ராக பார்த்தாரு, ஆனால் பேலஸோட கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க, அடின்னு அடிச்சிட்டாங்க. கடைசியில் நாங்கள் தான் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துக்குறோன்னு கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறமாக உங்களுக்கு ட்ரைனிங் தொடர மாட்டோம், நீங்கள் இதுக்கப்புறம் இந்த பேண்டுக்குள்ளே வரவும் முடியாது, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டாங்க. நம்ம சொல்லனா வந்து ஒரு பனிப்பெண் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டா, அதுவும் கொஞ்சம் அசிங்கமாக பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரியான பனிப்பெண் மாதிரி, முகத்தில் அங்கங்கே கரும்புலியில் இருக்கிற மாதிரி எல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டா. இவங்க 3 பேர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அப்படி மேக்கப் போட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க 3 பேர் பெரிய என்னாச்சுன்னா சொல்லலாம், எப்படியோ பேலஸ்குள்ள இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு உள்ளே வந்துட்டாங்க. 3 பேர் என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. அதில் பெரிய இருந்துட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டு எந்த அளவுக்கு மீட் இருக்குது,
மற்றபடி மளிகை சாமான்ல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கணக்கெடுக்கிற ஆஃபீஸரை போகிற கணக்கு எடுத்துட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அவரை பார்த்ததும் அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸும் பயந்துடுவாங்க. ஆஃபீஸர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பாக்கி இருக்குது, இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம், இதுக்கப்புறம் என்னென்ன பாக்கி இருக்குது, அரிசி எவ்வளோ இருக்குது, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லுவாங்க. இந்த பக்கமாக மந்திரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க சின்னண்ணா. அங்கே இருக்கிற ஒரு மந்திரி இவரை சர்வன்ட்டு நினச்சிட்டு இந்தாங்க இந்த ஃபைலை கொண்டு போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க அப்படிங்கிறப்போ ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னது ஓகே ப்ரோவா, ஐயோ சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவார். அவரும் சரி இங்கே சர்வெண்ட் தான் போல இருக்கு, ஏதோ தெரியாம ஏதோ பேசிட்டான் போல இருக்குன்னு அவரும் கண்டுக்க மாட்டார். இங்கே கிச்சனில் போனவங்க ஆன்ட்டியை பார்க்காம இருப்பாரா பெரிய என்ன, ஆன்ட்டியை தனியாக கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப சின்னனுக்கு இது பிடிக்காம அதை அவருங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் சொல்ல நான் என்ன ஒர்க் எடுத்திருப்பா அப்படின்னா, இந்த பேலஸ்குள்ளேயே இந்த நர்சரி மாதிரி இருக்குங்க, இங்கிருந்து தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு அரசரோட ரூமுக்கா இல்லை இளவரசரோட ரூமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் வேணுமோ அங்கெல்லாம் போகும். அந்த இடத்துக்கு வந்து நாம தான் வந்து இளவரசரோட பணிப்பேன், அவரோட ரூம்லேருந்து வர்றேன், இளவரசருக்கு வந்து பூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த மாதிரி கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எல்லாம் அவளுக்குள்ளே எடுத்துப்பா. இதை வந்து இவரும் பார்ப்பார், மந்திரி யாரும் தள்ளி நின்று பார்ப்பாரு. ஏன்னா இந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஆனால் அவருக்கும் சந்தேகம் வராது. இந்த பொண்ணு பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் இளவரசரோட அறையிலிருந்து வர்ற பணிப்பேன், இளவரசரோட அறைக்கு வைக்கிறதுக்கு பூக்கள் வேணும் அப்படிங்கிறாங்க. அங்கே ஏற்கனவே இருக்க 2 பொண்ணுங்க இளவரசர் அறையில் பணிப்பெண்ணாக இருக்கிறவ இவ்வளோ அசிங்கமாவா இருப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது அந்த ஃப்ளவர்ஸ் தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஹெட் லேடி இருப்பாங்க. அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், இளவரசரோட அறைக்கு எப்போவுமே சாயங்காலம் 6 மணிக்கு தானே ஃப்ளவர்ஸ் எடுக்கிறதுக்கு வருவாங்க, இன்றைக்கே டைமிங் மாறிச்சு அப்படின்னு கேட்குறப்போ சுதாரிச்சுக்கிற சொல்லனா, மேடம் நான் ஒரு பணிப்பெண், எனக்கு என்ன தெரியும், என்னை போய் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வருவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் மேடம், போ சொன்னால் நான் வேலையை தானே மேம் செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ சரி நீ போன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், வெளியே வந்த சொல்லனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா நம்மளை யாருமே கண்டுபிடிக்கல, நாம் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது என்னத்தையும் மிஸ் பண்ணிட்டா. அதாவது ஒரு பொட்டணத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ரூமில் வச்சா மனமாக இருக்கும், ஒரே பூ இருக்காதுங்க, பல வகையான பூக்கள் கூட அதுக்குள்ளே இருக்கும். அது எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. எகேன் லைப்ரரிக்கு போய் நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு வரா. அது எல்லாத்தையும் மெய்டு தான் எடுத்துகிட்டு வருவா. நீ எவ்வளோ எடுப்ப கூட, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி எடுக்கிறப்போ மெய்டுன்னு சொல்வா. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுங்க, நான் சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட நீங்கள் அதை பெருசுப்படுத்துறது கிடையாது, நீங்கள் இன்னொரு மெய்டு மாதிரி நடத்துறது கிடையாது அப்படிங்கிறப்போ என் கூட யாருமே இல்லை, உன்னை பார்க்குறப்போ என்னோட தங்கச்சி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்காவை நினச்சி பாப்பா. நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறப்போ ஆமாம் மிஸ் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் அவங்கள கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க அப்படிங்கிறப்போ இல்லை பார்க்க முடியாது, அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபீல் மட்டும் பண்ணால் சரியாக போச்சா அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் பார்க்குறேன் என்னது இது போட்டன மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னது பக்கத்தில் இருக்கிற செடி மேலே வச்சிருவா. இந்த இடத்துல தான் நான் வந்தோம், இங்கே தான் மிஸ் பண்ணியிருப்போமான்னு பார்க்குறப்போ சொல்ல நான் வந்து பார்த்து அதை எடுத்துக்கிறான். யார் செடி மேலே எடுத்து வச்சதுன்னு தெரியல, எடுத்துக்கிறான். அப்போ தான் பார்க்குறப்போ தங்கச்சிக்காரி போவா. நல்லாலாம் முகத்தை பார்க்கலங்க, சைடில் தான் பார்ப்பா. சைடில் பார்த்ததுக்கே நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னுக்கவே வர்ற சமயத்தில் ஒரு ஸ்டேஜில் இந்த மெய்டு டக்குன்னு அங்கே வந்து நிற்பா. இப்போ எதுக்கு நீ எங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா, இந்த நாட்டோட அரசரோட மகளா அப்படிங்கிறப்போ ஐயோ அவங்களையா, எனக்கு தெரியாது, அவங்கள நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ உன் மூஞ்சியை பாரு, லட்சணத்தை பாரு, இவ்வளோ அசிங்கமாக இருக்க, நீ எப்படி அவங்களை ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்க முடியும், அது எப்படி நீ சொல்ல முடியும், உன்னை பார்த்த சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற காவலாளிகளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் மாஸ்டர் கிட்ட எல்லாரும் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, பெரிய அண்ணா சின்னண்ணா இன்னும் மற்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க, சொல்லனா வரல, மாட்டிருப்பாலோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர் இருந்துட்டு எல்லாரும் செக் பண்ணிட்டாங்க, ஓகே நீங்கள் என்ன வேலை பண்ணோம் கரெக்டாக பண்ணிட்டீங்க, பேலஸ் கார்ட் கிட்டே மாட்டிக்கல, ஆனால் சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ சொல்லனா வந்துட்டு இந்த மாதிரி விசாரிங்க இந்த பொண்ணு என்ன ஏதுங்கிறப்போ சொல்லணும் அழ ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த மேடு பக்கத்தில் வந்து பாப்பா. ஏன்னா அங்கே கரும்புள்ளியெல்லாம் வைக்கிறதுக்காக மைதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது கண்ணீரில் கரையுது, ஏன் இப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே கரெக்டாக இளவரசர் வந்துடுவார். ஏமா பணிப்பெண்ணே, என்னோட அறையில் பூக்கள் வேணும்னு சொல்லி தானே எட்டு வர சொன்னேன், அதுக்கு என்ன இவ்வளோ நேரமா அப்படிங்கிறப்போ அச்சோ இளவரசரோட பணிப்பெண்ணை நான் வேற தெரியாமல் வந்து பிளாக் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அந்த தங்கச்சிக்காரியோட மேடும் சாரி கேட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட சொல்லனாக்கு பயம் வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிடிப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக பேண்டுக்குள்ளே சேர்த்திக்க மாட்டாங்களே, ட்ரைனிங்கும் கொடுக்க மாட்டாங்க, வெளியே போன்னு துரத்தி விட்டுருவாங்க. எப்படியும் இளவரசரால் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே நடந்த சம்பவம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக டிலேவாக இவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துடுச்சு. அப்படியே தலை சுற்றி விழுவாங்க. இளவரசர் ஒதுங்கிப்பார், கீழே பொத்துன்னு விழுந்துடுவா. சொல்லனா இளவரசர் கேட்பாரு, என்ன சொல்லனா உன்னை தாங்கி பிடிப்பேன் பாத்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ மேக்கப்பே போட்டிருக்க வேண்டாமே, நார்மலாக இருந்தாலே நீ அசிங்கமாக தானே இருப்பா அப்படிங்கிறப்போ இந்த பல்லெல்லாம் கொஞ்சம் எடுப்பா தெரியுதுக்கு பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க. நீங்களும் என்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம் போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லனா எழுந்து வந்துடுவா. அதுக்கப்புறம் இளவரசர் அவர் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமாக தன்னோட பாடிகார்ட் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் சொல்லனாக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறது மாஸ்டருக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சது அப்படின்னா
இது ரூல்ஸ் பிரகாரம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் மாட்டார், பேண்டுக்குள்ளேயும் சேர்த்திக்க மாட்டார். அப்படிங்கிறப்போ அப்போ தான் பாடிகள் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்னைக்கு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு பேலஸ்குள்ளே வரப்போகிறாங்க, அந்த மாதிரி ட்ரைனிங் தான் போக போகுதுன்னு தெரிஞ்சு காலையிலிருந்து மனுஷன் சொலானாக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கூடவே சுற்றி இருக்காரு, அதுவும் சொலானாக்கு தெரியாமல். அதனால தான் அந்த தங்கச்சிக்காரியோட மெய்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டப்போ கூட டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரி இளவரசே, நீங்கள் காலையிலேருந்து சொலனா கூடயே சுற்றுனீங்க அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்க அவ கூட சுற்றினேன், நான் சும்மா அப்படி இப்படி போனேன், அவளும் அப்படி இப்படி வந்தா, எதர்ச்சியாக நடந்தது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி இளவரசன் அதுவும் சொல்லிடுவார். ஆனால் ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பார் அது இளவரசருக்கு. ஐயோ இப்படி வழியிறோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொலனா வர லேட் ஆகிக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான் மாட்டிக்கிட்டா போல் இருக்குது அப்படிங்கிறப்ப கரெக்டாக சொலனா வந்துடுவா. சீக்கிரம் வர்றதுலேயே எங்களுக்கெல்லாம் நெஞ்சில் நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்குன்னு பெரிய அண்ணாச்சன் என்ன சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்லேயும் சொலனா பாஸ் பண்ணிட்டான். இந்த பக்கம் அந்த தங்கச்சிக்காரோட ரூமுக்கு மெய்டு வந்ததும், எதுக்கு தேவையில்லாமல் பயந்த யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போனியே, என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, இல்லைங்க இந்த மாதிரி நான் போனேன் பார்த்தேன், அவங்க வந்து உங்கள் வாய்ஸு உங்கள் ஃபேஸை சைடாக பார்த்தாங்களாம்மா, ஏதோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ டக்குன்னு இவளுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு சொல்லும். என்ன பார்த்துருப்பாங்களா, என்ன பார்த்தவங்க யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. கடைசியில் அதுதான் அந்த பொண்ணு உளறி இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த தங்கச்சிக்காரிக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே இடிக்கும். அதுக்கப்புறமாக அரசர் கூப்பிட்டு விட்டதாக சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களோட அந்த ஃபேமிலி பெயிண்டிங் இருக்கு இல்லைங்களா, அது வரைஞ்சி வந்துடுச்சு. ஆனால் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டது கேட்டதுனால நான் 2 காப்பி பண்ண சொல்லியிருந்தேன், ஒன்று நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரிக்கிட்ட கொடுப்பாங்க. இங்கே சொலனாவை தான் காட்டுறாங்க. யோத்த தங்கச்சி என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே, அவளை சீக்கிரமாக காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ரொம்ப வெறியாக இருக்கா. அடுத்த நாள் பவண்டரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கை வந்து அறுத்துக்கும். அப்போ டக்குன்னு இளவரசர் வந்தவர் அவருக்கு கர்ச்சீஃப் எடுத்து கட்டு போட்டு விடுவார். சொலனா வேண்டாம் தான் சொல்லுவா, ஆனால் இளவரசர் விட மாட்டார். பேசாமல் இரு, நல்லா இறுக்கமாக கட்டு போட்டால் தான் பிளட் வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ சொலனாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்குள்ள ஒரு காதல் இருக்குது, ஆனால் அது இளவரசருக்கும் இருக்கா அப்படிங்கிறது தான் தெரியல. நீ சீக்கிரமாக அந்த பேண்டுக்குள்ளே சேர்ந்துடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன், அது என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசி அப்படின்னு சொன்னவர், நீ பவண்டாரை விடுறப்போ நீ எந்த பொசிஷனில் நிற்கிற அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி நின்று இப்போ சொலனா வந்து அம்பு விடுவா, இப்போ கரெக்டாக போகும். அதையும் நின்று இளவரசர் பார்த்து சிரித்துட்டு தான் போவார். அதுக்கப்புறமாக இங்கே தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. ராணி வந்து எம்ப்ராய்டரி எல்லாம் போடுவாங்க, அதுக்கு சில அமைச்சர்களோட மனைவியும் வருவாங்க. ராணி தங்கச்சிக்காரி கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கு ரிங்கோ ஏதோ போட்டுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பாளா, அப்போது வேற ஏதோ ஒரு கை அது தொட வர்றப்போ, அப்பா அது வேண்டாம், இதுதான்ப்பா எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு அப்பா வந்து தன்மடி நிற்கிற மாதிரி தங்கச்சிக்காரிக்கு தெரிஞ்சிடும். அது இவ கற்பனை தான். கடைசியில் அங்கிருந்து கிளம்பி வருவா. ராணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அமைச்சர்களோட மனைவியெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு, எனக்கு எம்ப்ராய்டரிங்கெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது, எனக்கு எதாவது தெரியல நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லவளாகவும் தன்மையாகவும் தான் பேச பாப்பா. அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. ஆனால் உள்ளே போனவங்க உடனே ராணி கூட உட்காந்து காசிப் பேசுவாங்க. ராணிக்கு இது பிடிக்காது, அந்த காசிப்புக்குள்ளே கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அடங்க மாட்டாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்குறப்ப மெய்டு இருந்துட்டு சொல்வா, நீங்கள் நேராக போய் அரசர்கிட்ட சொல்லுங்கள், இவங்களை வந்து நம்ம ஸ்டேஜில் நிறுத்தணும் அப்படிங்கிறப்போ, இல்லை எல்லாத்துக்கும் அரசர்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, இந்த வாட்டி இதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறா. இந்த அமைச்சர்களோட மனைவி காசிப் பேசினாங்க இல்லையா இந்த தங்கச்சிக்காரியை பற்றி, அவங்களாம் போனதுக்கப்புறமாக ராணியோட சேம்பருக்கு வந்து ராணியை பார்த்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம், எல்லாரும் எப்படி எம்ப்ராய்டரி போடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ராணி சொல்கிறாங்க, இதை பாருமா எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு வராது, நானே இப்போ தான் கற்றுக்குட்டி அப்படிங்கிறப்போ நீங்கள் பேசாமல் இருங்க, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ராணி இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி பக்கத்தில் இருக்கிற மேடும் பரவாயில்லையே, ராணியோட அந்தஸ்துக்கு ராணி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையாக தான் பார்ப்பாங்க. ராணியும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு மற்ற அமைச்சர்களோட மனைவியும் நான் வர சொல்கிறேன், நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸ் மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சேம்பருக்கு வந்ததுக்கப்புறமாக மெய்டு கேட்பா, உங்கள் மனசில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தங்கச்சிக்காரி அரசர் கொடுத்தாங்க இல்லையா அந்த ஓவியம், அதை வந்து மாட்டி வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு, இந்த நாட்டோட அரசர் என் அப்பா, இளவரசர் என் அண்ணா, அவங்களும் நானும் ஒரே ரத்தம் ஒரே சதை, அவங்களோட அந்த ரத்தத்துக்கு இருக்கிற பவர் எனக்கு இருக்காதா, அதுக்கு நான் ஏற்ற மாதிரி பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் ராணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அமைச்சர்களோட மனைவியெல்லாம் வந்துட்டு பீனிக்ஸ் பறவை இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து எம்ப்ராய்டரி பண்ண போகிறாங்க. ராணி சொல்லிட்டாங்க இல்லையா எனக்கு அந்த அளவுக்கு எம்ப்ராய்டரி பண்ண வராதுன்னு சொல்லிட்டு, ஸோ ராணிக்கு பதிலாக ராணி சார்பாக நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காருக்கு வந்து எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருப்பேன். இவ பண்ணி முடிச்சிருவா. இது ஒரு காம்படிஷன்லாம் கிடையாதுங்க, நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணுறத அரசருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவா. அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் போயிட்டு இந்த தங்கச்சிக்காரி பார்த்துக்கிட்டே இருப்பாளா. அப்போது ஒரு அமைச்சரோட மனைவி தான் எப்போ பார்த்தாலும் துடுக்கா பேசிக்கிட்டே இருப்பாளா. அவள் தான் காசிப் ஆரம்பிக்கிறதாவே இருக்கும் இந்த தங்கச்சிக்காரியை பற்றி. அவங்களோட அந்த எம்ப்ராய்டரியை பார்த்துட்டு, நீங்கள் வரைஞ்சிருக்கிற பீனிக்ஸ் பறவையோட கண்களை பார்த்தா சீக்கிரம் இந்த கோழியோட கண்கள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இது அந்த அமைச்சரோட மனைவிக்கு இன்சல்ட் ஆகிடுது. ஏம்மா
நீயே எங்கேயோ நாட்டில் கடைக்கோடியில் ஏதோ மலை கடிவாரத்தில் வளர்ந்த, உனக்கு சீக்கு விழுந்த கோழியோட கண்கள் எப்படி இருக்குன்னு தான் தெரியும், பீனிக்ஸ் பறவையோட கண்கள் எப்படி இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னதும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்தவ பலார்னு அரைஞ்சிருவா. இதை யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஈவன் ராணி கூட எதிர்பார்க்கல. ராணியோட மெய்டு, தங்கச்சிக்காரியோட மெய்டு எல்லாருமே ஷாக்கு. அரசரோட சொந்த பொண்ணு கூட இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான். இவ பண்ணிட்ட ஒரு ஸ்பீச் கொடுப்பா பாருங்க. நான் அரசரோட ரத்தம், என்னோட நாடி நரம்புல ஓடுறதால இந்த நாட்டு அரசரோட ரத்தம், என்ன நீங்கள் அவமதிக்கிறது அரசரை அவமதிக்கிற மாதிரி. என்னங்க நான் சொன்னது சரிங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மரியாதையான டோன்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே இதுக்கு மேலே நம்ம சீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக நிமிந்தே பார்க்க மாட்டா தங்கச்சிக்காரியா. அந்த அளவுக்கு பணிவாக தான் இருப்பா. ராணி சொல்லுவாங்க வெளியே வர்றப்போ, ஏன்னா இவங்க அந்த எம்ப்ராய்டரி எல்லாம் முடிச்சுட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நீ அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க ராணி, எப்போவாவது இவங்க உங்களுக்கு இப்படி மரியாதை கொடுத்துருக்காங்களா? இவங்களுக்கு ஈக்குவலாக நினச்சி உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் அரசரோட மனைவி, குயின், இவங்கெல்லாம் அமைச்சர்களோட மனைவி, எப்பவுமே உங்களுக்கு விட கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். இப்போ பாருங்க புல்லு மாதிரி எவ்வளோ வளைஞ்சு நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தெனாவட்டா பார்த்துட்டு வருவா. இவ சேம்பருக்கு இவ ரூமுக்குள்ள வர்ற சமயத்தில் ஜின்னு இருப்பாங்க. அந்த ஃப்ளவர் வேஸ்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களை பார்த்ததும் ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து போயிடுவாங்க. இவ கூப்பிடுவா தங்கச்சிக்காரி ஜின்முன்னு சொல்லிட்டு நிற்காம போயிடுவாரு. அப்புறம் தான் புரிய வருது, அடிக்கடி இந்த சேம்பருக்கு வாசலில் ஃப்ளவர்ஸ் வைக்கிறது இதெல்லாம் ஜின்மு தான் போல இருக்கே. அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்ததா ஒரு முகம் சவந்து போச்சு அப்படிம்பாங்க. இந்த தங்கச்சிக்கு தான் அந்த ஃப்ளவர்ஸ்னால் பிடிக்கும் இல்லையா? ஸோ ஜின்மு தான் ஃப்ளவர்ஸ் வைக்கிறதா, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்வா. ஆனால் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் ஜின்மு பண்ணான். இவ இந்த மாதிரி வெளியே போயிருக்கா தங்கச்சி, அவள் வர்றதுக்குள்ளே நம்ம உள்ளே இருக்கணும், நாம தான் ஃப்ளவர்ஸ் விற்கிறோம் அப்படிங்கிறது அவளுக்கு எதர்ச்சியாக தெரிகிற மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்கா பிளான். இதுக்கப்புறமாக அவள் என்னை பற்றி யோசிப்பா, எந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் அவளுக்கு ஏன் ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக காய் நகர்த்திட்டு இருக்கான். இந்த பக்கம் குயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவங்கள பார்க்குறதுக்காக குயினோட மெய்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ராய்டரி கிளாஸில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது வந்து குயினோட அம்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பாரு என் பொண்ணுக்கான மரியாதையாக அந்த பொண்ணு தங்கச்சிக்காரி வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிறப்போ, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? இன்னைக்கு குயினோட சேர்ந்துட்டு மற்ற அமைச்சர்கள் மனைவியை ஏதோ போகிற போக்கில் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டா, ரொம்ப தவறுதலாக தான் நடத்திட்டா. ஏன்னா அடிச்சதெல்லாம் தப்பு தான். அதை நாளைக்கு குயினுக்கே அவள் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறப்போ, அவளால் குயினுக்கு எப்படி பண்ண முடியும்? குயின் அப்படிங்கிற பொசிஷன் என்ன? அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, அந்த பொண்ணு அந்தளவுக்கெல்லாம் வரமாட்டான்னு சொல்கிறாங்க. குயினோட மெய்டு வந்து பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக மந்திரியார் பார்க்க வருவாங்க அவங்க மனைவியை. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, ஏது இருக்கியான்னு கேட்குறதுக்கு. நல்லா இருக்கேங்க, ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம் போகிறப்பெல்லாம் பயமாக இருக்கும். ஐயோ என் பொண்ணு ராணி ஆகிட்டாலும் பச்சை மண்ணாச்சேன்னு சொல்லிட்டான்னு. இப்போ எனக்கு அந்த பயம் இல்லைங்க. ஏன்னா அரசரோட மகள் அங்கே இருக்க அந்த தங்கச்சிக்காரி நம்ம குயினை நல்லபடியாக பார்த்துப்பா, நம்ம குயினுக்கான மரியாதையும் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதையும் மந்திரியார் கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமாக நல்ல கடுமையான பயிற்சி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சொல்லணும் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் அந்த பெரிய அண்ணாக்கும் ஆன்ட்டிக்கும் ஒரு பக்கம் ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அதை தடுக்கிறதுக்காக சின்னண்ணாவோட முயற்சி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு போய்கிட்டே இருக்கும். எப்போவுமே தங்கச்சியோட நினைவு தான் அடிக்கடி சொல்லனாக்கு வரும். இப்போ அடிக்கடி இளவரசரோட ஞாபகமும் வருது. அவர் பேசினதும் அப்படியே மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. இந்த பக்கமாக நைட்டு தூங்குறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டா இந்த தங்கச்சிக்காரி. ஆனால் அவங்க ஃபேமிலி பெயிண்டிங் இருக்கையிலே அரசரோட எடுத்துக்கிட்டது வரைஞ்சிக்கிட்டது அதை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. மெய்டு வந்து ஏன் அழறீங்க, எதுக்காக அழறீங்க அப்படிங்கிறப்போ, ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் அழணும்னு தோணுதா அப்படிங்கிறா. ஏன்னா மேடம் வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம பக்காவாக செட்டில் ஆகிட்டோம், இந்த நாட்டோட ராஜாவோட மகள் நாம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பூரிப்பில் இருக்கா. அப்படி பூரிப்பில் இருக்கிறப்ப வர்ற ஆனந்த கண்ணீர் இது. இந்த பக்கம் சொல்லனா ராத்திரியும் பகலும் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவள் சந்தோஷமாக இருக்கா. பட் அட் த சேம் டைம் தன்னோட அக்கா ஒன்று சொல்லனா இருக்காளா இறந்துட்டாளா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. அவளுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு, அந்த பள்ளத்தில் விழுந்துட்டா அப்படிங்கிற சவுண்டு. இறந்துருப்பான்னு தான் நினைக்கிறான். ஒருவேளை நீ உயிரோடு இருந்தாலும் சொல்லனா, தயவு செய்து என்னை பார்க்க வந்துடாத, நான் உன்னை பார்க்க விரும்பலன்னு மனசார வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். ஆனால் இந்த பக்கம் சொல்லனா நம்ம சீக்கிரம் இந்த பேண்ட்குள்ளே என்ட்ரு ஆகணும், நம்ம சீக்கிரம் தங்கச்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகலமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்து ஒரு 2 மாதம் கடந்து போகுதுங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. இப்போ நல்லா பவ் அண்ட் ஆரோ வந்துட்டு பயங்கரமாக வந்து தேறிட்டா சொல்லனா. அப்படியே வாக்கிங்லேயே கூட பவ் அண்ட் ஆரோவெல்லாம் பாயிண்டில் மார்க் பண்ணுறான்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இளவரசரும் பார்க்க தான் செய்கிறாரு. பக்கத்தில் மாஸ்டரும் இருக்காங்க. அப்போ இளவரசர் கேட்பாரு, ஒரு போரில் போய் நின்று சண்டை போட்ட அளவுக்கு சொல்லனா தேறிட்டாதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு மாஸ்டரும் ஆமான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. கார்டனில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பா. அப்போ அரசர் வாக்கிங் வந்திருப்பாங்க. அரசர் இந்தாங்க ஃப்ளவர்ஸ், இது வந்து நானே வந்து ஒவ்வொன்றா பார்த்து பிக் பண்ணது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அரசர் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாரு. இருங்க இன்னும் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, அரசர் தன்னோட கேர்டேக்கர் கிட்ட கொடுக்குற சமயத்தில் கேர்டேக்கர் கிட்ட யாராவது ஏதோ சொல்லிட்டு போயிருப்பாங்க. அரசரை கேர்டேக்கர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, அரசரே நம்மளோட எதிரி நாடு துறைமுகத்தை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அரசர் முகமே ஒரு மாதிரி மாறுது. பல வருஷங்களாக எதிரியாக இருக்கிற நாடுங்க, பக்கத்து நாடு தான்.
கொங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடோட பேர் சொல்றாங்க. இப்படி ஒரு எதிரி நாடு நம்ம நாட்டோட துறைமுகத்தை தாக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அரண்மனைக்குள்ளே பயங்கர பரபரன்னு சொல்லிட்டு ஆகுது. இது எல்லாரும் நோட் பண்ணதான் செய்யறாங்க. உடனே அரசவை கூடுது. இந்த விசு இருந்துட்டு உடனே நம்ம போர் தொடுக்கணும், அந்த எதிரி நாட்டை விடவே கூடாது, அரசருக்கு வயசாகி போச்சு, என்ன மந்திரியார் நான் சொல்றது சரிதானா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது, அமைதியா இருங்க, அரசர் வரட்டும் அப்படின்னு சொல்றப்போ அரசரும் வந்துடுறாங்க. அரசர் வந்ததும் இவன் பாட்டுக்கு குறுக்கால வந்துட்டு, அரசரே இப்போ நான் சொல்றதெல்லாம் கேளுங்க, தப்பா இருந்து என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசு முன்னாடி வந்துட்டு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் போர் செய்யணும், நீங்க வயசானவராக மாறிட்டீங்க, கண்டிப்பா போருக்கெல்லாம் நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க, அதுக்கு பதிலாக அவனுக்கு கிட்ட அந்த துறைமுகத்தை நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறப்ப மற்றவங்களாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி? இப்போ அவங்க நம்ம நாட்டோட துறைமுகத்தை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது நம்ம கொடுத்துட்டா அடுத்து நம்ம தலைநகரை வந்து அட்டாக் பண்ணாங்க, அதையும் சேர்த்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்கும். இப்போ அரண்மனைக்குள் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வருது, தங்கச்சிக்காரிக்கும் தெரிய வருது. மேடை அனுப்பிச்சு தான் தகவலை சேகரிச்சுக்கிட்டே இருப்பா. அரசர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ அந்த எதிரி நாட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு யார் பார்க்கணும், ராணியை போய் பார்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை பார்க்க வராங்க. ஆனால் ராணி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க. வந்ததும் எழுந்துக்கிறாங்க. நல்ல வேலை நீ வந்து எனக்கு பயங்கர போர் அடிச்சு, அதான் தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு தங்கச்சிக்காரிக்கிட்ட பேசுறதுக்கு, ராணி இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கோம், எதிரி நாடு நம்ம நாடோட துறைமுகத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க, அந்த எதிரி நாட்டை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் என் அப்பா மந்திரியார் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்காரு, ஆனால் எனக்கு மறந்து போச்சு, நீ வேணா லைப்ரரியில் போய் செக் பண்ணுங்கிறாங்க. அங்கே போய் செக் பண்ணால் இவங்களுக்கு தேடுற மாதிரி இவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி புக்ஸ் கிடைக்கிறது இல்லை, ஏன் சம்மந்தப்பட்ட புக்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ வார சமயங்களில் நிறைய புக்ஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு மெய்டு சொல்கிறாங்க. சரி, நான் உடனே ஜின்முவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்முவை பார்க்கறதுக்காக ஜின்மு தங்கியிருக்கிற வீட்டுக்கே தன்னோட மெய்டை கூப்பிட்டுக்கிட்டு இந்த தங்கச்சிக்காரி வர்றா. அவன் நல்லா நைட்டு ஃபுல்லாக ஜின்மு குடிச்சிருப்பான் போல இருக்கு, மட்டையாய் கிடக்குறான். கடைசியில் எழுப்பி விட பதறி போயிட்டு வந்து அங்கே இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறான். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தப்பான புக்கு, பிக்சர்ஸே ரொம்ப தப்பாக இருக்கும். அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு என்னை தேடி எதுக்குமா வந்து என்ன எதுன்னு தங்கச்சிக்காரியை பார்த்து கேட்கறதுக்கு, இப்போ நம்ம எதிரி நாடு வந்து நம்ம நாட்டோட துறைமுகத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க இல்லையா, நம்ம எதிரி நாட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் என்ன பகை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். நான் லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ண, குயின் கிட்டையும் கேட்டு எனக்கு பெருசாக எங்கேயும் வந்துட்டு எனக்கு தேவைப்படுற மாதிரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கல, உனக்கு தெரியும் தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ பொதுவாக நான் இப்படி சும்மாலாம் உட்காந்து பேசுறது கிடையாது, அதுவும் ரொம்ப க்யூட்டான ஃப்ரெண்டாக என் இடத்துக்கு நீ தேடி வந்திருக்க, இதை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசலாமா, இல்லை சும்மா சொன்னேன் பதறாத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு சொல்லுவான். இந்த பக்கம் மாஸ்டர் இன்னும் இவங்கெல்லாம் பேண்டுக்குள்ளே சேரலை, பட் இப்போ அந்த எதிரி நாடு இவங்க நாடோட அந்த துறைமுகத்தை அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால அவங்க ஏன் அட்டாக் பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு இருக்கிற பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிறத மாஸ்டரும் சொல்லுவார். ஸோ சேம் டைம் தான் ஜின்மோ தங்கச்சிக்காரிக்கிட்டையும் மாஸ்டர் இவங்க எல்லாருக்கிட்டையும் கதையை ஒட்டுக்கதை சொல்லுவாங்க. பேரலாக சில சீன்ஸும் காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அரசராக இருக்கார் இல்லையா, அந்த அரசரோட அப்பா அவர் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு மாங்க் வந்தாங்க. பேலஸோட மெயின் கேட்டை தட்டி நான் அரசரை உடனே பார்க்கணும், அரசர் என் கூட கோ கேம் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அரசர் என் கூட கோ கேம் விளையாடல அப்படின்னு அவர் பயந்துட்டாருன்னு அர்த்தம், அவர் வந்து நல்ல அரசர் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அரசரே வந்துட்டு இப்படி யாராவது ஒரு மாங்காவே இருந்தாலும் வந்தோன்னு கூப்பிட்டோன்னா கேம் விளையாட போவாரா, போக மாட்டார் இல்லையா. கோ கேம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செஸ் மாதிரி தாங்க, பட் அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் வேற யாரும் அமைச்சர்களோ மந்திரிகளோ யாருமே வந்துட்டு இந்த மாங்கு கூட அந்த கோ கேம் விளையாடுறதுக்கு தயாராக இல்லை. அதனால சரி நானே அந்த மாங்கோட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரே விளையாட வந்திருப்பாரு. இங்கே சொல்லணும் இடம் மறிச்சு கேள்வி கேட்பேன் மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் ஏன் அரசரே வந்துட்டு அந்த கோ கேம் விளையாடுறதுக்காக அந்த மாங்க் கிட்ட வரணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஏன்னா இந்த மாங்க் வச்ச பெட் அப்படி, இந்த கோ கேம் 2 பேர் விளையாடுற மாதிரி தாங்க, அதான் செஸ் கேம் மாதிரி தான் கிட்டத்தட்ட, அதில் யார் தோக்குறாங்களோ அவங்க செத்து போயிடணும் அப்படிங்கிறது தான் அந்த மாங்க் வச்ச பெட்டே, அதனால தான் யாரும் விளையாடுறதுக்கு முன் வரல, அரசரே வந்தார் விளையாண்டாரு, அப்போ கண்டிப்பாக அந்த மாங்க் தான் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் கேட்குறதுக்கு. அங்கே தான் தப்பு, மாங்க் இறந்து போகலை, ஏன்னா ஜெயிச்சதே மாங்க் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கதையை தான் ஜின்மோ வந்துட்டு தங்கச்சிக்காரிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அரசர் தோத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அரசரை கொல்லவா முடியும், அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கப்புறமாக மாங்கை தன் பக்கமே வச்சுக்கிட்டாரு, நல்ல ஒரு அட்வைசராக வச்சுக்கிட்டாரு. மாங்க் கூட கோ கேம் விளையாடுறது, பாலிடிக்ஸ் பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருந்தது. அங்கங்கே ஃப்ளாஷ்பேக்கும் காட்டுவாங்க. அப்போ அந்த மாங்கு கிட்ட அப்போதைய அரசர் அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, அடுத்த வாட்டி நீ என்ன ஜெயிக்க முடியாது, ஒரு வேளை ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நான்லாம் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாங்கு மேலே இருந்த நம்பிக்கையில் அரச ரகசியங்கள் பல விஷயங்களையும் கூட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாங்க் வெறும் மாங்க் கிடையாது, இப்போ எதிரி நாடா காங்கிரா நாடா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டோட ஸ்பையா, அந்த நாட்டில இருந்து மாங்க் விஷயத்துல ஸ்பையா வந்து அரசரோட மனசுல இடம் பிடிச்சு அரசரோட நம்பிக்கையும் சம்பாரிச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது. அதனால அந்த கொங்கரா நாட்டை சேர்ந்தவங்க நாட்டுக்குள்ள படையெடுத்து வர்றதுக்கு ரொம்ப இலகுவா போயிடுச்சு. படையெடுத்து வந்தது மட்டும் இல்லாம அப்போத்திய அரசரா இருந்தவரையும் சிறப்பிடிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் முட்டி போட வச்சு மூஞ்சிலேயே காரி துப்பி
ரொம்ப படுத்திருப்பாங்க. கழுத்தை அறுத்து உங்க தலையை தனியாக எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதே இடத்துல அந்த அரசரோட உடலை மட்டும் விட்டு போயிருப்பாங்க. அந்த அரசர் வேற யாரும் இல்லைங்க, இப்ப அரசரா இருக்கிறவரோட அப்பா தான். சரி, அந்த மாங்கோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. இந்த பக்கம் மாஸ்டர் கதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லனா எல்லாருமே கேட்பாங்க. அந்த பக்கம் தங்கச்சிக்காரியும் கேட்பா. ஜின்மு அக்கம் பக்கத்தில் பார்த்துட்டு, இதை பாரு, அந்த பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்தி அரசர் தடை போட்டிருக்காரு. அந்த பேரை யாரும் உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், ஆனால் தயவுசெய்து நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத, முக்கியமாக அரசர் மட்டும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு டாலும் அப்படிங்கிற அந்த பேரை சொல்லுவாங்க. மாக் டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. மாஸ்டரும் சொல்லிட்டாரு, ஆனால் அரசர் மாதிரி சொல்லிடாதீங்க, அந்த பேரே சபிக்கப்பட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசர் அறிவிச்சிட்டாரு. ஸோ அந்த பேரை கூட அரசர் மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறவாங்க. இப்படி இந்த கதை 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒன்று சொல்லனாக்க மாஸ்டர் மூலியமாக தெரிஞ்சு போச்சு, ஜின்மு மூலியமாக தங்கச்சிக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே சீனா அப்படியே கட் பண்ணிட்டு எங்கேன் அரசவைக்கு வரும். அந்த மண்டி போட்டு விசு கேட்டிருப்பாரு இல்லையா, ஒன்னா போருக்கு ரெடி ஆகுங்க, இல்லைன்னா அந்த துறைமுகத்தை அந்த எதிரி நாட்டுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் எதிரி நாட்டுக்கு துறைமுகத்தையும் கொடுக்க முடியாது, போருக்கும் நாம தயாரா இல்லை, போர் அறிவிப்பு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், அரசவை கலைஞ்சு போயாச்சு. வெளியே விசு இருந்துட்டு அரசருக்கு வயசாயிடுச்சு, அதான் போருக்கு ரெடி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அரசவையில் வேறு யாருமே கிடையாதுங்க. அரசர், இளவரசர், அதுக்கப்புறமாக மந்திரியார் மட்டும்தான் இருப்பாங்க. இளவரசர் கேட்பாங்க, அரசரே நான் போருக்கு போகிறேன், ஏன் போருக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லைப்பா நாம் இன்னும் ஸ்ட்ராங் கிடையாது, நாம் இப்போ போருக்கு போனோம்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம். அதுக்கப்புறமாக பல டாலும் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏற்கனவே ஒரு டாலும் என் அப்பாவோட தலையை எடுத்து இந்த நாட்டையே சுக்குநூறாக்குனது போதும். அப்படி வந்த போரில் நம்ம நாட்டோட 1,00,000 வீரர்கள் நம்ம இழந்திருக்கோம். அதனால நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, போருக்கு கண்டிப்பாக நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசரே, இன்னும் அந்த டாலுமை நினச்சா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ, நினைக்காம எப்படி இருக்க முடியும்? நான் டாலுமை பார்த்தப்போ சின்ன வயசு பையன், எனக்கு அப்போ ஒரு 6 வயசுக்குள்ளே தான் இருக்கும். மாங்கை யாருக்கு தான் பிடிக்காது? தெய்வ பக்தியில் இருக்கிறவங்க அந்த தெய்வ பக்தியில் இருந்ததுனால அவங்க முகம் அந்த அளவுக்கு பியூராக இருக்கும், நம்பிக்கையோடு இருக்கும். அப்படி இருந்த முகம் தான் என் அப்பாவோட உயிரை காவு வாங்குச்சு. அந்த வயசில் எனக்கு நிறைய கெட்ட கணக்குள்ள அந்த டாலும்னாலே வந்தது. ஒவ்வொரு வாட்டியும் தூங்க முடியாமல் நான் தவிச்சிருக்கேன். ஏன் இப்போ வரைக்கும் கூட அது எனக்கு அந்த பயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ வெளியே எல்லா அமைச்சர்களும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ விசு சொல்லுவாங்க, அந்த டாலும் செத்து போயாச்சு, என்ன அந்த டாலும் நினச்சி இந்த அரசர் பயந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ, என்னது செத்து போயிட்டாங்களா? ஆமாம், சாகாம உயிரோட இருப்பாங்க. இந்த அரசர் அந்த டாலுமை பயங்கரமாக வெறுக்கிறாரு, அதனால கண்டிப்பாக அந்த டாலுமை உயிரோட விட்டுருக்க மாட்டாரு. செத்து போன பசனை நினச்சி இன்னும் பயந்துட்டு இருக்கான் இந்த ஆள் போருக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு விசு பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் எகேன் அரசவைக்குள்ளே காட்டுறாங்க. இளவரசர் சொல்லுவார், அந்த அளவுக்கு அவனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா அப்படிங்கிறப்போ, அவனா? இல்லை, டாலும் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டாலும் ஆனா பெண்ணா அப்படிங்கிற நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. டாலும் அப்படிங்கிறது ஆண் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நம்பிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அது பெண் அப்படிங்கிறது இளவரசருக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் டாலும் அப்படிங்கிறது ஆண் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட கதை கேட்டுட்டு இருக்க மற்றவங்களும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜின்மு கிட்ட கதை கேட்டுட்டு இருக்க தங்கச்சிக்காரியும் ஆணுன்னு தான் நினைக்கிறான். அவங்க பெண் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் அரசர் டாலும் அப்படிங்கிறது ஆண் கிடையாது பெண் அப்படின்னதும் இளவரசரே ஆடி போயிடுவார். ஆமாம், என் அப்பா அந்த டாலுமை மனசார நேசிச்சாரு. ஆரம்பத்தில் மாங்கோட வேஷத்தில் என் அப்பா கூட கோகியம் விளையாண்டு என் அப்பாவோட மனசை ஜெயிச்சு அவர் காதலை ஜெயிச்சு கடைசியில் இந்த அரண்மனைக்குள்ளே என் அப்பா கூட வாழ்ந்தவங்க தான் டாலும். ஆனால் கடைசியில் அவங்களே எங்கள் அப்பாவோட முதுகில் குத்திட்டாங்க, எங்கள் அப்பாவோட துரோகியாக அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இளவரசர் கேட்டு அப்படியே ஆடி போய் நிற்பாரு. இந்த பக்கம் ஜின்மோ கிட்ட இருந்து எல்லா கதையும் கேட்டாச்சு இல்லையா, தங்கச்சிக்காரி கிளம்புற அப்படிங்கிறப்போ, எனக்கு என்னமோ இந்த கதையை கேட்கறதுக்காக நீங்கள் வந்த மாதிரி தெரியல, உங்களுக்கு என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு குழஞ்சு பேசுவானா. இதை பாரு ஜின்மோ, நீ நிறைய கடலை போடுறதுக்கு என்கிட்ட ட்ரை பண்ணுற, அதில் இதுவும் ஒரு வகைன்னு எனக்கு தெரியும், அதனால இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்னால் ஈஸியாக உன்னை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு வெளியே வந்துடுவான். ஜின்மோ இருந்துட்டு, உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் என்ன பண்ணுவோன்னு அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். இந்த பக்கமாக மாஸ்டர் கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா. கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாக இப்போ புரிஞ்சுதா நம்ம நாட்டுக்கு எதிரி நாட்டுக்கு எப்படி எல்லாம் பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமாக நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலையும் தகவல் அப்படிங்கிறது வார்த்தையால் தான் பரிமாறணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கண் பார்வையில் கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் மனசில் நினைக்கிறத சொல்ல வைக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இந்த நர்சரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு மந்திரியார் வராரு. வந்தவர், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்னமோ நீங்கள் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நான் ஒரு லேடியை முகத்தை காட்டலை, பட் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க இப்போ திரும்புகிறாங்க, இவங்க தாங்க டாலும். இப்போ இருக்கிற அரசர் சொல்லியிருப்பாரு, டாலுமோட முகத்தில் பொய் இருக்காது, பொறாமல் இருக்காது, பியூராக இருக்கும், அந்த முகத்தை பார்த்தா யாராக இருந்தாலும் ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. எப்படி இப்போ இருக்கிற அரசருக்கு டாலும் இந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசரோட அப்பாவும் இந்த டாலுமும் உட்காந்து அந்த கோகியம் விளையாடுறப்போ
குட்டி பையனா இப்போ இருக்கிற அரசர் இருந்திருப்பாரு. கோ கேமில் தோற்று போகிறவங்க அவங்க காயின்ஸை வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு கொடுக்கணும். இந்த வாட்டியும் அப்பா தோத்துட்டடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காயினை டாலும் கிட்ட கொடுக்குறப்போ குட்டி பையனாக இருக்கிறவர் கேட்பாரு, அப்பா தோத்தாலும் ஏன்ப்பா சிரிக்கிற, ஏன்ப்பா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருப்பாங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற அரசர் யோசிக்கிறாரு. இப்படி டாலும் அவர் நேரில் பார்த்ததுனால தான் இவ்வளோ அப்பாவியான முகம். பொய் அப்படிங்கிறதே அந்த முகத்தை பார்த்து களங்கம் அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்கவே முடியாத அப்படி ஒரு முகம் தான் அப்பாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சின்ன வயசுல தெரிஞ்சதுனால தான் டாலும் அப்படிங்கிற பேரும் அந்த முகமும் ஒரு ட்ராமாவே மாறி இருந்திருக்கும் இப்போ இருக்கிற அரசருக்கு. எல்லாத்தையும் அரசர் யோசிக்கிறாரு. தன்னோட சாம்பருக்கு வந்ததுக்கு அப்புறமாக இளவரசரை கூப்பிட்டு, டாலுமை கூப்பிட்டு விடு, நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டாலும் இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருந்தும் இன்னும் இந்த நாட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆமாம், உறுதியாக இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க உயிரோடு இருக்காங்க. இவங்க தான் டாலும் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இப்போ அரசர் ஏன் டாலுமை கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.